6ஆம் தேதி நடந்து முடிஞ்ச அந்த டிஎன் செட்ல தமிழ் பாடத்துக்கான வினாக்களும் விடைகளும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து 2ஆம் தாளுக்கு வந்து 100 வினாக்கள் வந்து கேட்கப்பட்டது. அதுக்கான இப்ப சமீபத்துல தான் அதுக்கான வினாத்தாளும் வினாத்தாளுக்கான விடை குறிப்பும் தற்காலிகமா வந்து டிஆர்பி சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கான ஒரு வினாவிற்கான விடை வந்து தவறா இருந்தா சரியான ஆதாரத்தோட, சான்று ஆதாரங்களோட அனுப்புனா நாங்க அதை வந்து ஏத்துக்குவோம் அப்படின்ற அடிப்படையில ஒரு மெசேஜையும் நம்ம பார்த்திருந்தோம். அவங்க சைட்லயே இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து அந்த கடைசியா வந்து மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பாட வல்லுநர்களுடைய ஆலோசனைக்கு பிறகே வந்து என்ன பண்ண முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து எல்லா வினாக்களும் இப்போ ஓரளவுக்கு சரியான பதிலா தான் இருக்கும். அதனால இந்த விடை குறிப்பே நம்மளுடைய தேர்ச்சிய முடிவு பண்ணிடும். அதனால வினாக்களும் விடைகளும் அப்படின்ற பொருண்மையில இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதல் வினாவை பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2, பாடலடி பாடிய புலவர் அப்படின்ற அந்த 2 வகைமையில அந்த முதல் வினாவை வந்து கொடுத்துருக்காங்க. வாழ்தல் வேண்டி பொய் கூறேன், இதை சொன்னவர் யாருன்னா மருதநில நாகனார். நீர்மிகின் சிறையும் இல்லை, இதை சொன்னவர் வந்து இந்த பாடலடியை சொன்னவர் வந்து ஐயூர் முடவனார். அறநெறி முதற்றே அரசின் குற்றம், மதுரை இளநாகனார். மருதநில நாகனார் வேற, மதுரை இளநாகனார் வேற. அறநெறி முதற்றே அரசின் குற்றம் அப்படின்னு சொன்னவர் மதுரை இளநாகனார். செல்வத்து பயனே ஈதல், இது வந்து நக்கீரர், நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுதான், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பாருங்க, 2 ஆப்ஷன் அதே மாதிரி இருக்கு. அந்த செல்வத்து பயனே ஈதல் அப்படின்ற ஒரு தெரிவை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நக்கீரர் பதில் தெரிஞ்சிருந்தா, அதே ஆப்ஷன் ஏவுலையும் டிவிலையும் அதே கடைசி வர ஆட்கள் வந்து யாருன்னா நக்கீரர் தான் வராங்க. இந்த வினாவிற்கான பதில் வந்து சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்து பாருங்க, 2வது வினா. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் அப்படின்ற தொடர் இடம்பெற்ற நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமுருக ஆற்றுப்படை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் அப்படின்ற தொடர் திருமுருக ஆற்றுப்படையில இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, முருகுடன்று கருத்த களி அலி மூதூர். இதுல களி அலி மூதூர் அப்படின்ற வழிபாட்டு எந்த வழிபாட்டு நகரத்தை வந்து குறிக்குது அப்படின்றதுதான் கேள்வி. இது வந்து திருச்செந்தூர், அதாவது ஆப்ஷன் சி திருச்செந்தூரை குறிக்கக்கூடிய ஒரு தொடரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாருங்க, அடுத்த வினாவும் ரொம்ப எளிமையான வினாதான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற பாடலடி பாடிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குடப்புலவியனார். ஆப்ஷன் பி குடப்புலவியனார் தான் சரியான பதில். 5வது வினா. ஊவேசா பதிப்பிக்காத 8 தொகை நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை. மத்த எல்லாமே பதிப்பிச்சிருக்காரு. ஆனா பதிப்பிக்காது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகை வந்து பதிப்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா சி.வை. தாமோதரம் பிள்ளை தான் பதிப்பிச்சிருக்காரு. அதனால வந்து பதிப்பிக்காத நூலை வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து தமிழ் தாத்தா நம்ம ஊவேசாவை சொல்றோம். ஆனா இந்த எல்லா நூல்களிலுமே பெரும்பாலும் இவர் வந்து இடம்பெறாரு. பரிபாடல்ல முக்கியமான ஆள். பரிபாடலை நாம் தவிர்த்து அந்த தெளிவை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா அடிச்சிடலாம். நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை. ஆனா எல்லா நூல்களுமே பாருங்க பரிபாடல்ல வருது. பரிபாடல் வர்றதுனால அந்த பரிபாடல் இல்லாத ஒரு தெரிவு எது அப்படின்னா அந்த 4வதா இருக்கக்கூடிய தெரிவு தான். அடுத்து பாருங்க, ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. இது வந்து புறநானூற்றுல வந்த ஒரு பாடல். ஆய்ந்தறிந்து உரைத்த சங்கப்புலவர் யார்? இந்த உலகம் 5 ஆனது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா முரஞ்சியூர் முடி நாகனார். முரஞ்சியூர் முடி நாகனார் தான் இதுக்கு பதில். அகநானூற்றை முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. வே. ராஜகோபால ஐயங்கார். அது எல்லாமே கொஞ்சம் சேர்த்து எழுதியிருக்காங்க. நம்ம பிரிச்சு எழுதி படிச்சிருப்போம். அதனால ராகவையங்கார் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா வே. ராஜகோபால ஐயர் தான் முதல்ல பதிப்பிச்சிருக்காரு. சேர வேந்தர்களிடம் உம்பர்காட்டு ஊர்களையும் வருவாயையும் முறையே பரிசாக பெற்ற புலவர்கள். இது வந்து 1810 வரக்கூடிய வினா. சேர மன்னர்களுடைய அந்த வரலாற்று சொல்லக்கூடியது. அதுல வந்து குமட்டூர் கண்ணனாரும் பரணரும் தான் என்ன பண்றாங்க, உம்பர்காட்டு ஊர்களையும் வருவாயையும் பரிசாக பெறுகின்றனர். அதனால ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பெரும்பானாற்றுப்படை குறிப்பிடும் சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைவின்.
என்பதில் நெடுநகர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து காஞ்சி, நம்ம பெரும்பாலும் மதுரை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கலாம். மதுரை வந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆறு கிடந்தன்னா அகன் நெடுந்தெரு அப்படின்னு தான் மதுரை. காஞ்சி ஏன் சார் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெரும்பானாற்று படையினுடைய பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்தரையன். அதனால அது வந்து காஞ்சி அப்படின்ற அந்த இடத்துக்கு போகலாம். அதனால காஞ்சி தான் சரியான பதில். அதனால மதுரை வந்து கிடையாது. பெரும்பாலும் காரணம் உறுதி கூற்றுல ரெண்டுமே சரி அப்படின்னு தான் நிறைய வினாக்கள் வந்திருக்கு. அது மாதிரி சரின்னு அப்படின்னு அடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுலயே ஒரு 4-5 வினாக்கள் வந்து சரியான பதில மதிப்பெண்ணை நம்மளுக்கு வந்து தேடி தந்திருக்கும். உறுதி கூற்று காரணம் பாருங்க. இதுல வந்து உறுதி கூற்று என்ன அப்படின்னா, இந்த உலகம் நிலை பெற்றதாக உள்ளது அப்படின்னு புறநானூற்றுல வரக்கூடிய ஒரு பாட்டை அதனுடைய அடிப்படையில அதனுடைய கூற்றாகும் அப்படின்னு புறநானூறு சொல்றாங்க. காரணம், காலங்காலமாக தமக்கென முயலாது பிறருக்கென முயலனர் இருக்கின்றனர். அதாவது வந்து தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால உலகம் வந்து நிலை பெற்றதா இருக்கு அப்படின்றதுதான் வினாவும் காரணமும், கூற்றும் காரணம். அப்ப இதுக்கு வந்து சரியான பதில் வந்து என்னன்னா கூற்றும் சரி காரணமும் சரிதாங்க. நிரல்படுத்துக. கம்பரனுடைய பாடல்ல வரக்கூடிய தொடக்க பதங்கள், அதாவது சொற்களை நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பாருங்க, வினாவை பார்க்கலாம். மதியின் பிழை, விதியின் பிழை, பதியின் பிழை, நதியின் பிழை. இதுல பாருங்க, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசி 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, சி அண்ட் டி. அதுல பாருங்க முதல்ல எது வரும் அப்படின்னா நதியின் பிழை, அடுத்து பதியின் பிழை, மதியின் பிழை, விதியின் பிழை தான் வந்து கடைசி. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இழுத்து செத்தாலும் சிதம்பரத்தே சென்று இரத்தல் நன்றே அப்படின்னு பாடினவங்க யாருன்னா இரட்டை புலவர்கள், அதாவது இளஞ்சூரியன் முதுசூரியன் சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து சிதம்பரத்தின் மேல வந்து தீரா பற்று கொண்டவங்க. அதனால இழுத்து செத்தாலும் சிதம்பரத்தே சென்று இரத்தல் நன்றே அப்படின்னு அவங்க பாடியிருக்காங்க. 13வது வினா, சிலப்பதிகார கட்டுரை காதையில் மதுரை தீ பற்றி எரிந்த நாளா எந்த நாளா அவங்க சொல்றாங்க அப்படின்றதுதான் வினா. அந்த வினாவுக்கு வந்து பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆடி திங்கள் கிற்றின பக்கத்து அட்டமையும் கார்த்திகையின் குறையும் சேர்ந்த வெள்ளிக்கிழமை. அப்ப இந்த சி தான் சரியான பதில். அடுத்த வினா வந்து ஒரு பொறுத்துக. இந்த பக்கம் நூல், அந்த பக்கம் நூல்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள், கதை மாந்தர்கள். சீவக சிந்தாமணிக்கு வந்து எதுல வராங்க அப்படின்னா சாகர தத்தன் சீவக சிந்தாமணியில வரக்கூடிய மாந்தர். திருவிளையாடற் புராணத்துல விருத்த குமாரன், வில்லி பாரதத்துல உலுகன், தேம்பாவணியில வாமன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மறுபடியும் ஒரு பொறுத்துக. சொல், அதுக்கான பொருள். தானை அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடை. தொழுதை அப்படின்னா அடிமை. இப்ப இதெல்லாம் தெரியாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். தொழுதல் அப்படின்னா ஒரு அடிமை, அந்த தனம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, குய் அப்படின்னா அதுக்கு வந்து தாளிப்புன்னு அர்த்தம். குறுமை அப்படின்னா நிறம். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க 16வது வினா, கோலம் குயின்ற குழலும் கொழுவும் சிகையும் கால கனல் ஏரியின் வேம்பாலி நெஞ்சே அப்படின்ற பாடலடி எந்த காப்பியத்துல இடம்பெறுது அப்படின்னு கேக்குறாங்க. இது வளையாபதி காப்பியத்துல இடம்பெறக்கூடியது. 50 காப்பியங்கள்ல வளையாபதியில இடம்பெறக்கூடிய ஒரு தொடர் தான். அடுத்து பாருங்க, மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளி இசை என்னும் சிலப்பதிகார அடியில் சுட்டப்படக்கூடிய மயன் அப்படின்ற சொல் யாரை குறிக்கும் அப்படின்னா தச்சன். பாருங்க, சிலப்பதிகாரம் தொடர்பா 2 வினாக்கள் கேட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய காதலி ஆற்றுப்படை அப்படின்ற நூலை யார் எழுதினாங்க அப்படின்றது வினா. இதுக்கு வந்து கணபதி பிள்ளை, இங்க நான் வந்து குறிக்காம இருக்கேன். கணபதி பிள்ளை தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, அந்த காதலி ஆற்றுப்படை அப்படின்ற நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு. சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விசயனுக்கும் இடையே ஏற்பட்ட போருக்கான காரணம் எது அப்படின்னா தமிழ் வேந்தரை இகழ்ந்ததுதான் அதுக்கான காரணம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 20வது வினா, சீராபுராணத்தின் முதல் காண்டமான விளாத்தத்து காண்டம் எத்தனை படலங்களை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 24 படலங்களை வந்து கொண்டது தான் சீராபுராணத்தினுடைய முதற் காண்டமான விளாத்தத்து காண்டம்.
அடுத்து 21வது வினா, இது வந்து பொறுத்துக. இது வந்து ரொம்ப எளிமையான வினாதான். சைவ சமய குறவர் 4 பேரை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த மார்க்கம் நெறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து பாருங்க, திருஞான சம்பந்தருடைய மார்க்கம் சத்புத்திர மார்க்கம், புத்திரன் பிள்ளை, ஆளுடைய பிள்ளை அப்படின்னு திருஞான சம்பந்தரை சொல்லுவாங்க. திருநாவுக்கரசருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாச மார்க்கம், ஆளுடைய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரருக்கு வந்து ஆளுடைய நம்பின்னு சொல்லுவாங்க. அதனால சுந்தரருடைய மார்க்கம் வந்து சக மார்க்கம். மாணிக்க வாசகருக்கு வந்து ஞான மார்க்கம். அந்த டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து அதுக்கு நேராவே வந்திருக்கு. அப்ப 21வதுக்கு சி தான் சரியான பதில். 22வது வினா பாருங்க, அலி பசி அறிவு முதலியன அழிதற்கு காரணமான பசி என நச்சினார்க்கு நேர் உரை விளக்கம் தரக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை தான் சரியான பதில். 23வது கூற்று காரணம் அடிப்படையில கேட்டிருக்காங்க. அருணகிரிநாதரின் கந்தர் அந்தாதி ஏனைய நூல்களைப் போல பாராயண நூலாக கொல்லப்படவில்லை. காரணம், வில்லிபுத்தராருக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையே நடந்த கவித்துவ போட்டியின் போது இந்நூல் பாடப்பட்டதே அதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கூற்றும் சரி, காரணம் வந்து தவறு. கூற்று மட்டும்தான் சரிங்க, காரணம் வந்து தவறு. இரண்டும் சரி கிடையாது. 24வது வினா, இது ரொம்ப எளிமைதான். திராவிட வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா திருவாய்மொழி. திருவாய்மொழி வந்து சரியான பதில். 25வது, ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என்று பாடிய அடியவர் பெயரை தெரிவு செய்க அப்படின்னு கேக்குறாங்க. தாயுமானவர் தான் சரியான பதில். அடுத்த வினா, கோவை என்பது கூறுங்காலை மேவிய களவு கற்பெனும் கிளவி ஐந்தினை திரியா அகப்பொருள் தளிலிய என்று கோவை இலக்கியத்திற்கு இலக்கணம் கூறக்கூடிய பாட்டியல் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பன்னீர் பாட்டியல். பெரும்பாலும் சிற்றிலக்கிய வகைமைகளுக்கு இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பன்னீர் பாட்டியல் தாங்க. அதனால பன்னீர் பாட்டியல் அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு பதில அழிச்சிருக்கலாம். திருநாவுக்கரசர் ஆற்றிய அற்புதங்கள் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானதும் கூட. எது வராது அப்படின்னு நம்ம இதுல கண்டுபிடிக்கணும். மகேந்திரவர்ம பல்லவனை வந்து சைவரா மாத்திருக்காரு. திருமறை காட்டில பாடிய கதவை வந்து திறக்க செஞ்சிருக்காரு. கடைசியா வந்து பாம்பு தீண்டி இறந்த அப்பூதியடிகளாருடைய மகனை உயிர் பெற்று எழ செஞ்சிருக்காரு. இந்த 3 செயல்களும் யாருக்கு உரியதுன்னா திருநாவுக்கரசருக்கு உரியது. காவிரி 2ஆ பிரிஞ்சது சுந்தரருக்கு. திருப்புகலூர்ல செங்கல்ல தங்கக்கல்லா மாத்தினதும் சுந்தரர். அப்ப 3ம் 5ம் வந்து வராது. 1, 2, 4 இதுதான் சரியான பதில். 27வதுக்கு ஆப்ஷன் டி சரியான பதில். 28வது வினா, வினாவை பாருங்க. கால அடிப்படையில் தனிப்பாடல்களுடைய அந்த திரட்டுகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அதே ஆர்டர் தான் சரியான பதில். புறத்திரட்டு, பெருந்திரட்டு, பிரபந்த திரட்டு, ஆவுடைய கால் பாடல் திரட்டு. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 29வது, பொடிக்கொள் மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் என்று சிவபெருமானை பாட புலவர்களை அழைக்கும் அடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. புகழூர் அப்படின்னாவே அது யாருன்னா சுந்தரருக்கு உரியது. அதனால சுந்தரர் வந்து திருப்புகழூரை சேர்ந்தவர். அதனால ரொம்ப எளிமையாவே கண்டுபிடிச்சிடலாம். மனப்பேயை அடக்கி வென்ற அகப்பே சித்தர் திருவையாற்றில் சித்தி அடைந்தார் என்பதை குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி போகர். சுத்தானந்த பாரதியின் எந்த நூலுக்கு ராஜராஜன் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரத சக்தி மகா காவியம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ராஜராஜன் விருது வந்து நிறைய பேர் வாங்கல. அடுத்து வந்து விருது பெற்ற படைப்புகள், அது பெற்ற படைப்பாளர்கள் அப்படின்ற அடிப்படையில கேட்டிருக்காங்க. யுவ புரஸ்கார் விருது. தவசி அப்படின்ற அந்த படைப்பு நூலினுடைய பெயர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவல் கட்டு அப்படின்ற படைப்பாளர். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். தவசி சேவல் கட்டு. மலர் விதி அதை மாத்தி கொடுத்துருக்காங்க. மலர் விதி அவங்களுடைய படைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா தூப்புக்காரி. அபிலாஷனுடைய படைப்பு வந்து கால்கள். வீரபாண்டியனுடைய படைப்பு வந்து பருக்கை. முதல்ல வந்து படைப்பாளர்கள், அடுத்து வந்து படைப்புகள், அதுல மாத்தி கொடுத்துட்டாங்க. பாரதிதாசனுடைய சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாடலை வந்து அடிகளை வந்து நிரல்படுத்துக மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். முதல் அடி வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, அது முதல் அடி அப்படியே வரும். அடுத்து 3வது அடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, அந்த 3வது வரணும். 2வது அடி அடுத்து பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில்
மண் அடிமை தீர்ந்து வரல் நாளும் முயற்கொம்பே. நீங்க வந்து அந்த மூணாவது, அதாவது 2வது அடியும் 4வது அடியும் தெரிஞ்சிருக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 1, 3ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால கொஞ்சம் இந்த பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வரல் நாளும் முயற்கொம்பே அப்படின்ற தொடர் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த 2 தொடரை 2, 4 அப்படின்ற அந்த ஆர்டரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க 2த்தையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்து 34வது வினா, நவீன யுகத்தின் உமர் கயாம் என்று அழைக்கப்படக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. கண்ணதாசன். ஏன்னா மருதகாசி, உடுமலை நாராயண கவி இவங்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. திரைக்கவி திலகம்லாம் சொல்லுவாங்க. அதனால கண்ணதாசன் தான் நவீன யுகத்தின் உமர் கயாம். சரியான இணையை சுட்டுக. இதுல எந்த ஆசிரியர், அவருடைய படைப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கு சின்னப்ப பாரதி, அவருடைய அந்த சர்க்கரை அப்படின்றதுதான் சரியான பதில். ஆப்ஷன் 1 தான் சரி. அடுத்து பாருங்க, காகிதத்தில் கோடு கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு வந்து ஆத்மனா. பின்வரும் வரக்கூடிய நாவல்களை கால வரிசைப்படுத்தி எந்த நாவல் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கின நூல் எது அப்படின்னா காதுகள். இந்த பாருங்க 3 ஆப்ஷன்ல கடைசியா வந்து அந்த 2 நிக்குது. அப்ப இதுல நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து அறுவடை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண் குடிசை, அடுத்து அம்மா வந்தால், அடுத்து கடைசியா காதுகள். அப்ப வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில் 37வது வினாவுக்கு. 38வது, சிற்பியினுடைய சாகித்ய அகாதமி விருது, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிதை நூல் எதுன்னு கேக்குறாங்க. ஒரு கிராமத்து நதி, அதுதான் சாகித்ய அகாதமி அவருக்கு வந்து வாங்கி கொடுத்தது. செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதை புனைந்தவர் யாருன்னா மகாகவி பாரதியார். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியும் கூட. பாரதி காலமும் கருத்தும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா தோமுசி ரகுநாதன். அடுத்து வந்து ஒரு பயண இலக்கியம் சார்ந்த நூல், பிரயாணம் ஒரு கலை என்ற நூலின் வழியாக பயணத்தையும் ஒரு கலை என்று உறுதி செய்தவர் யாருன்னு கேக்குறாங்க. சோமலே. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஏ.கே. செட்டியார் கிடையாது, மீபா சோமும் கிடையாது, சோமலே தான் சரியான பதில். அடுத்து 42வது வினா என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து அந்த ஆன்சர் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் எரர்னு சொல்லியிருக்காங்க. டிஇ. இந்த 42வது வினா வந்து யாருக்குமே ஷோ ஆகல, யாருக்குமே காட்டல. ஆனா வந்து நான் இங்க விடை கொடுத்துருக்கேன். வஉசி வந்து என்ன பண்ணாருன்னா சுயசரிதை, உவேசா என் சரித்திரம், கலைஞர் கருணாநிதி வந்து நெஞ்சுக்கு நீதி, TSS ராஜன் வந்து நினைவலைகள். ஆனா இந்த வினா வந்து என்ன ஆகல அப்படின்னா யாருக்குமே ஷோ ஆகாதனால எல்லாருக்குமே அதுக்கான முழு மதிப்பெண் உண்டு அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த ஆன்சர் கீ டென்டேட்டிவா விட்ட அந்த ஆன்சர் கீழே கடைசியில அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த விடை குறிப்பிலுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஇ அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு எல்லாருக்குமே மதிப்பெண் உண்டு. 43வது வினா, தொல்காப்பிய செய்யுளியல் சுட்டும் சித்திர வண்ணம் என்பது எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி தான். நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சேர்ந்து வரக்கூடியதுதான் தொல்காப்பியர் வந்து செய்யுள்ல சொல்லக்கூடிய சித்திர வண்ணம். சுப்பிரமணிய சிவம் நடத்தி வந்த ஞானபானு அப்படின்ற பத்திரிகையில பாரதி எழுதிய கதை என்ன அப்படின்னா சின்ன சங்கரன் கதை. இதுதான் அவர் வந்து அதுல எழுதி வந்தாரு. சிலப்பதிகாரத்தின் ஒரு பகுதியிலிருந்து ராமானுஜத்தால் தயாரிக்கப்பட்ட நாடகம் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் டி புறஞ்சேரி. காகித பூ என்பது எந்த நாடக வகையை சார்ந்தது? இது எந்த நாடகத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அரசியல் நாடகம். பழந்தமிழ் இலக்கியங்களில் கலித்தொகை பாடல்கள் எத்தகைய நாடக கூறுகளை உடையன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ரொம்ப எளிமையானது, அடிப்படையானது. ஓரங்க நாடக கூறுகளை கொண்டதுதான் கலித்தொகை. ஏன்னா வந்து சுடரத்தொடி கேளாய் அப்படின்ற பாடல்லாம் நம்ம அறிமுகம் தான், பரிச்சயம் தான். அடுத்து 48வது வினா பாருங்க, ராமானுஜருக்கு பயிற்றுவித்த அத்வைத வேதாந்தி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாதவர் பிரகாசர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 49வது வினா, அமரந்தாவின் மொழிபெயர்ப்பு படைப்புகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த படைப்புகள்ல எது மட்டும் சரி அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அதாவது 1, 3, 4. ஒரு செவ்வாய்க்கிழமை பகல் தூக்கம், நிழல்களின் உரையாடல், கடைசியா வந்து சொல்லாத செய்திகள். அப்ப அந்த உரத்து பேசு, அப்புறம் வந்து பொலிவியின் டைரி, இது 2ம் வராது. மீதி மன்னிக்கணும், மாத்தி சொல்லிட்டேன். சொல்லாத செய்திகள் வந்து வராது. இப்ப பாருங்க 1, 3, 4 இதுதாங்க வரும். அதனால நான் மாத்தி சொல்லிட்டேன், அதை பாத்துக்கங்க.
அடுத்து வினா போலாம். வினை எனப்படுவது எதனோடு தோன்றும் அப்படின்றதுதான் வினா. இதுக்கு பாரு பதில் வந்து ஆப்ஷன் டி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமை ஏற்காது காலமுடு தோன்றும். இது ரொம்ப அடிப்படையானது. பெயர்ச்சொல் வினைச்சொல் நம்ம தெரிஞ்சிருப்போம். அது தெரிஞ்சிருந்தோம்னா இந்த வினாவையும் நம்ம எளிமையா அடிச்சிருக்கலாம். புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனார் எழுதுனது, அவங்க எழுதின நூல். இதுல வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. 13 பகுதிகளை கொண்ட அமைப்புடையது. அது மட்டும் இல்லாம 380 சூத்திரங்கள், 341 குழுக்களை இடம்பெற்றிருக்கு. அப்ப ஆப்ஷன் பி 1, 3 தான் சரி. 3, 2, 4 வந்து சரி கிடையாது. அடுத்த வினா, நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு சொல்லதிகாரத்துல உரை எழுதினவர், உரை காட்டினவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் சி இளம்பூரணர் தான் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு அவங்க வந்து உரை செஞ்சிருக்காங்க. 53வது வினா, அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியதும் ஒழித்தலும் ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் அறத்துப்பால் உரைப்பாயிரத்துல இது மாதிரி அந்த அறத்துப்பாலுடைய உரைப்பாயிரத்துல அறமாவது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பரிமேல் அழகர் தான் அந்த விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு. தொல்காப்பியம் குறிப்பிடாது நன்னூல் குறிப்பிட்ட தம் பெயர் தவிர்த்து மொழி முதல்நிலையாகும் மெய்யொலி எதுன்னு கேக்குறாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு மெய்யொலி அப்படின்னு பண்ணும்போது எங்கன்னா நம்மன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சில சந்தேகமா இருந்திருக்கும். பெரும்பாலும் தொல்காப்பியர் வந்து ஞானம் ஞாலம் அப்படின்ற சொல்லாட்சி எல்லாம் பயன்படுத்திருக்காரு. அப்ப வந்து அகரம் அப்படின்றதுதான் சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான். சிந்து என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எது வரும் எது வராது அப்படின்னு கேக்குறாங்க. 1, 3 வருங்க. சேவற்பாட்டு கிளிக்கண்ணி ஆகியன வந்து சிந்து வகையை சேர்ந்தது. தனிச்சொல் இல்லாமலும் வந்து வரும் இருக்கும் அப்படின்றதுதான் அதுக்கான பதில். அப்போ 1, 3 வந்து சரியான பதில். அடுத்து வினா, உறுதி கூற்று காரணம். சிவஞான முனிவர் இளம்பூரணரை தமிழ் நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது வந்து ஒரு நடுநிலைமையோட சொல்லக்கூடிய ஒரு மதிப்புரை அன்று அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறத்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இளம்பூரணர் பாணினி ஆசிரியரையும் வடசொல் ஆளுகையையும் வடமொழி கலந்த சுலோகத்தையும் தம் உரையில் கையாண்டுள்ளார். அதனால வந்து அது வந்து ஒரு நடுநிலை மதிப்புரை கிடையாது. அவருக்கு வந்து தமிழ் மட்டுமே தெரியும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பதில் வந்து பாத்தீங்கன்னா, உறுதி கூற்று வந்து சரி, காரணமும் சரி. அதனால வந்து ரெண்டுமே சரின்னு எழுதியிருந்தோம்னா நம்மளுக்கும் விடை சரி. தொல்காப்பிய சூத்திரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள் வகை வரிசையில் ஏகார இடைச்சொல் தொடர்களை வரிசைப்படுத்துக. அந்த ஏகாரமா வரக்கூடிய தொடரை வரிசைப்படுத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 1, 4, 2, 3 அந்த அடிப்படையில நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, 58வது வினா, உகரம் தெரியாது வந்த குற்றியல் எகரம் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ கேண்மையா தான் சரியான பதில். மீதி எல்லா இடத்துலயுமே உகரம் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, கொக்கு கூட்டல் யாது, நாகு கூட்டல் யாது, வரகு கூட்டல் யாது. ஆனா கேண்மையாவுல அது மாதிரி உகரம் வராது. 59வது வினா, மெய்ப்பொருள் தெய்வம் யார் கூற்றிற்கு உரியதுன்னு கேக்குறாங்க. நற்றாய். மெய்ப்பொருள் தெய்வம் யாருடைய கூற்றிற்கு உரியதுன்னு கேக்குறாங்க. நற்றாய். தொல்காப்பியர் குறிப்பிடும் முதல் ஐவகை வண்ணங்களை வந்து வரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து டி தான் சரியான பதில். பா, தா, வல்லிசை, மெல்லிசை, ஏய்பு. சேனாவரியத்தை படித்த பின் மென்மேலும் படிக்க வேண்டும் அப்படின்ற வேட்கை உண்டாகுது அப்படின்னு ஆன இயல்பெற சேனாவரையர் அப்படின்னு சேனாவரையரை பாராட்டினவர் யாருன்னு கேக்குறாங்க. ஈசான தேசிகர். இதுக்கு எப்படி பதில கண்டுபிடிச்சிருக்கலாம்னா, 3 பேருமே தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவங்க. ஆனா அந்த 3 பேர்ல தான் நம்ம நின்றுப்போம். ஆனா ஈசான தேசிகர் வந்து சைலண்டா உள்ள வந்துட்டாரு. அவரு தான் அதுக்கு சரியான பதில். அதனால பாருங்க, 62வது வினா, நன்னூல் உரையாசிரியர்கள்ல கால நிரல்படுத்துகன்னு கேக்குறாங்க. 2, 4, 3, 1. சங்கர நமச்சிவாயர், விசாக பெருமாளையர், ஆறுமுக நாவலர், சிவஞான முனிவர் தான் கடைசியா வராரு. அவரை கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியா அடிச்சிடலாம். தமிழில் அதிக உரைகளை கண்ட நூல் எதுன்னு கேக்குறாங்க. சிலப்பதிகாரம் ரொம்ப எளிமையானது, மன்னிக்கணும், திருக்குறள் ரொம்ப எளிமையானது. அதிகமான உரைகள், ஏன்னா 11 உரை கண்டிருக்காங்க. பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதிட்டு இருக்காங்க. 64வது வினா, சேந்தன் திவாகரும் கூறக்கூடிய அரசர்களுடைய பெயர்களை நூற்பாவின் வழி வரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி வந்து பாருங்க, தலைவன், மன்னவன், வேந்தன், முதல்வன். இதுதான் சரி. திவாகரன் நிகண்டின் தொகுதிகளை வரிசைப்படுத்துக. அடுத்து ரெண்டுமே திவாகரம் தொடர்பா வந்துருது. விலங்கின் பெயர் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆப்ஷன் தாங்க. விலங்கின் பெயர், இடப்பெயர், பண்பு பெயர், செயல் பெயர். இதுதான் சரி.
அதனால ரெண்டுத்துக்குமே சி எழுதிருந்தோம்னா 4 மார்க் வாங்கியிருக்கலாம். தெய்வ சிலையார் தொல்காப்பிய உரையில் வாய் வளாமைக்கு தரக்கூடிய எடுத்துக்காட்டு யாருன்னு கேக்குறாங்க. ஆகாயப்பூ நன்றோ தீதோ என்றார்க்கு உரையாடாமை அப்படின்றதான் அந்த பி தான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, அகராதி தொகுத்தவர் யாருன்னு கேக்குறாங்க. 10ஆம் திருமுறை திருமந்திர சொல் அகராதி. இது தொகுத்தவர் வந்து புலவர் மணியன். தமிழ் இலக்கண பேரகராதி தீவே கோபாலையர். பெரிய புராண சொல்லகராதி ஈரா கா மாணிக்கம். தமிழ் கல்வெட்டு சொல்லகராதி இதை வந்து மர்ரே ராஜம். இதுதாங்க ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 68வது வினா, அகராதி என்னும் சொல்ல டிக்ஷனரி என்பதற்கு இணையா முதல்ல கையாண்டவர் யாருன்னு கேக்குறாங்க. வீரமாமுனிவர். ஏன்னா வந்து அவர் தான் சதுரகராதி எழுதினாரு. அதனால நம்ம கொஞ்சம் ஆப்ஷனும் நல்லா பார்க்கணும். வீரமாமுனிவர் தான் சரியான பதில். கல்லாடம் என்னும் நூல் எந்த நூற்பொருளை கொண்டு புனையப்பட்டதுன்னு கேக்குறாங்க. திருக்கோவையார். ஆப்ஷன் பி வந்து திருக்கோவையார் சரி. நனவோடை உத்தி அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய இலக்கிய வகை எதுன்னு கேக்குறாங்க. புதினம். நாவல் தாங்க அதிகமான அந்த நனவோடை உத்தி வரும். பெரும்பாலும் புது கவிதை நாடகம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சிறுகதை புதினம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். புதினம் தான் சரியான பதில். சீசு செல்லப்பாவினுடைய எழுத்து இதழ் எந்த இலக்கிய வகைமையை மையப்படுத்தியது அப்படின்னு கேக்குறாங்க. புது கவிதை. இது ரொம்ப எளிமையான வினாதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணுகுமுறை அந்த கோட்பாட்டாளர்களுக்கான வினா. அதுக்கு வந்து முதல் ஆப்ஷன் தான் சரியான பதில். உருவவியல், மாண்டவியல், உளவியல், தொல்படிமவியல். உருவவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோமன். மாண்டவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமில் டரக்கம். உளவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூங். தொல்படிமவியலுக்கு வந்து மிஸ் பாட்கின். இப்ப அந்த ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதி கூற்று காரணம். கூற்று 1 பாருங்க. கோப்பெருஞ்சிங்கன் தென்னார்காடு மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருந்து அரசாண்டான். கூற்று 2, தெற்கில் தஞ்சாவூர் மாவட்டம் முதல் வடக்கே கோதாவரி மாவட்டம் வரையில் இவனுடைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இது வந்து ஆப்ஷன் பி. ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. தமிழில் திறனாய்வு பற்றி வெளிவந்த முதல் நூல் எதுன்னு கேக்குறாங்க. இலக்கிய விமர்சனம். அதனால அதுதான் ஆப்ஷன் சி தான் சரி. 75வது வினா, இலக்கிய இயக்கங்களை கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 2, 4, 1, 3ங்க. குறியீட்டியல், படிமவியல், அடுத்து மிகை நடப்பியல், கடைசிதான் வெளிப்பாட்டு பாங்கியல். திறனாய்வு அடிப்படையில் அசோகவனம் அசலும் நகலும் எழுதுனது யாருன்னு கேக்குறாங்க. முத்து சிவம். இது வந்து தெரிஞ்சதுதான், அடிப்படையான வினா. ஏன்னா பலமுறை வந்து தொடர்ச்சியா கேட்கப்பட்டது. அடுத்து பாருங்க, ரொமான்டிசிசம் என்பதை அதீத கற்பனைவாதம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. தி.க. சிவசங்கரன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து புதுமை பித்தனுடைய கதைகள் விமர்சனங்களும் விஸ்மத்தனங்களும் அப்படின்ற திறனாய்வு நூல் எழுந்து யாருன்னா தோமுசி. 2 இடத்துல வந்துட்டாரு. பாரதி காலமும் கருத்தும் அவரு தான். புதுமை பித்தனுடைய கதையும் அவரு தான். 79வது, உளப்பகுப்பில் உள்ளத்தை எத்தனை அடுக்குகளாக சிக்மண்ட் பிராய்டு பகுக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். உளவியலினுடைய தந்தை சிக்மண்ட் பிராய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நனவெளி மனது, ஆழ்மனது, அடிமனது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 3 அப்படின்றதுதான் சரியான பதில். ஆப்ஷன் பி. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடு நூலில் கே பிள்ளை சோழர் கால வரலாற்றை எவ்வாறு தொடங்குகிறார் என்பதை நிரல்படுத்துக அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜயலாய சோழன் அவர் தான் முதல்ல வராரு. அடுத்து வந்து வெற்றியின் சின்னமாக நிசம்ப சூதனி. அடுத்து 3வதா வந்து பாத்தீங்கன்னா விஜயராய சோழனுக்கு முன்பு முத்தரையர். கடைசியா வந்து முத்தரையர்களுடைய செந்தலை அல்லது நேமம் இடத்திலிருந்து தஞ்சையை ஆண்டு வந்தனர். அதாவது DACB அந்த வரிசைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்பேடு. அதை வெளியிட்ட அரசன் யாருன்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியான பதில். அது பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். மைதலோர் செப்பேடு, பூரம் செப்பேடு, காசக்குடி செப்பேடு, வேலூர் பாளையம் செப்பேடு. அதுக்கு வந்து பாருங்க ஆப்ஷன் டி வந்து சரியான பதில். அடுத்து வந்து கூற்று 2 கேட்கறாங்க. சேனாதிபதி வீர ராஜேந்திர காரனை விளப்பறையன் அப்படின்னு அந்த ராஜாதி ராஜன் படைத்தலைவர்கள ஒருவன் அப்படின்னு ஒரு தொடர் சொல்லுது. இவன் வந்து திருவாமத்தூர் கோயிலுக்கு பொன்னும் பசுக்களும் அளித்தவன் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2 வந்து சரி. ஆப்ஷன் டி வந்து சரிங்க. அடுத்து வந்து 83வது, சாக்கம் என்பது தாளத்தை அடிப்படையாக கொண்ட கூத்தாகும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். 84வது வினா, புலநலுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு கபிலரை புகழ்ந்து பாடினது யாருன்னு கேக்குறாங்க. மாரோக்கத்து நப்பசலையார். இது ரொம்ப எளிமையானது. கபிலரை பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க.
அதுல மாரோக்கத்து நப்பசலையாரும் ரொம்ப முக்கியமானவர். முதலாம் ராஜராஜனுடைய கல்வெட்டுல இடம்பெற்ற சொற்றொடரை வரிசைப்படுத்துகன்னு கேக்குறாங்க. இது பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். 1, 3, 4, 2 கங்கபாடியம் அப்படின்றதுதான் கடைசியா வரணும். அதே மாதிரி ஒரு தெருவு இருக்கு பாருங்க. 86வது வினா, தமிழக வரலாற்றின் முதலா வழக்கு இடக்கை அப்படின்ற பாகுபாட்டை கொண்டு வந்தவங்க யாருன்னா சோழருடைய ஆட்சி. ஆப்ஷன் பி சரியான பதில். கங்கை வாரியும், காவிரி பயனும், ஈழத்துணவும், காளகத்து ஆக்கமும் என புகார் பண்டகசாலை முற்றங்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க. பட்டினப்பாளைங்க. ஆப்ஷன் சி பட்டினப்பாளையம் தான் சரியான பதில். அதெல்லாம் வந்து காவேரி பூம்பட்டினத்துல நடந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால புகார் அப்படின்றதுனால காவேரி பூம்பட்டினம், அந்த அடிப்படையில் நம்ம அதுக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிருக்கலாம். வழக்கை இடக்கை புராணம் என்ற நூற்சுவடியை கண்டுபிடித்தவர் யாருன்னா மக்கன்சி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். இந்திரனால் இயற்றப்பட்ட நூலில் விண்ணவர் கோமான் விழுநூல் அப்படின்னு எது குறிப்பிடுது அப்படின்னா சிலப்பதிகாரங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். காவேரி பூம்பட்டினத்துடைய மற்றொரு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. காகந்தி அப்படின்றதுதான் அதனுடைய மற்றொரு பெயர். அதனால காகந்தி அப்படின்றதுதான் சரியான பதில். சங்கம் அறிய நூல்களில் சில இப்போதுதானும் கிடைப்பது சமுசயம். முப்பால் அப்பாவாய் விட்டது. என் காலத்தில் யான் பார்க்க பெற்ற 500 இப்பொழுது தேசங்கள் தோறும் தேடியும் அகப்படிலது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. சி.வை. தாமோதரம் பிள்ளை. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. அவர் தொடர்ந்து ஒரு 3 வினாக்களை வந்து சி.வை. தாமோதரனுடைய பங்களிப்பு இருந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். மண்டகப்பட்டு கல்வெட்டு செய்திகளை வரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3, 1, 4, 2ங்க. அதாவது ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். அந்த அடிப்படையில நம்ம வரிசைப்படுத்தணும். அழகுக்கலையினுடைய வேறு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இதுல வந்து பொதுக்கலை மட்டும் வராதுங்க, மீதி 3மே வருங்க. இன்கலை, கவின்கலை, நற்கலை. பண்டைய இலக்கியங்களில் காணப்படும் நிகழ்த்து கலைகளில் பொழுதுபோக்கிற்காக நடத்தப்பட்ட கலைகள்ல ஒன்று எது அப்படின்னா கலை கூத்து. ஆப்ஷன் பி தாங்க சரியான பதில். அடுத்து வந்து பொறுத்துக அடிப்படையில கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. தி ஜானகிராமனுடைய மோகமுல் அப்படின்ற அந்த ஏ ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வினாவுக்கு மற்ற ஆட்களுடைய பங்களிப்பை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் தேவையில்லைங்க. சுஜாதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி. அடுத்து வந்து நாஞ்சில் நாடன், அவரது வந்து பாத்தீங்கன்னா தலைகள் விகிதங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜானகிராமனுடைய மோகமுல், தங்கர் பச்சனுடைய 9 ரூபாய் நோட்டு. அப்ப நீங்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வினாவிற்கு ரொம்ப எளிமையாவே அடிச்சிருக்கலாம். கற்றளி என்பதன் பொருள் யாரு? தமிழர் வளர்த்த அழகு கலைகள்ல சொல்லியிருப்பாரு மயிலை சீனிவாங்கடசாமி. கருங்கற்கள் கோயில், அதாவது கல்லு மேல கல்லு அடிக்கணும், அதுக்கு பேர் தான் கற்றளின்னு பேரு. அதனால கருங்கற்கோயிலுக்கு தான் கற்றளி அப்படின்ற சொல்றாங்க. எதிரில் சட்டங்களை காலத்தின் அடிப்படையில வரிசைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான பதில். இந்திய அஞ்சலக சட்டம், பதிப்புரிமை சட்டம், அப்புறம் வந்து பிரஸ், அதாவது பிரஸ் கவுன்சில் சட்டம், கடைசியா வந்து தொழில்முறை இதழாளர் சட்டம். இந்த அடிப்படையில வரிசைப்படுத்தணுங்க. 98வது வினா, இது வந்து உறுதி கூட்டுற காரணம். இது ரெண்டுமே சரிங்க. ஏன்னா வந்து தெற்காசிய மின் அகராதியில தமிழ் மொழி அகராதி முதன்மை இடம் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மின் அகராதியில பெப்ரியஸ் அகராதி, கதிரவேறு பிள்ளை அகராதி, ஆல்பின் அகராதி, சென்னை பல்கலைக்கழக அகராதி, வின்ஸ்லோ அகராதி, இந்த 5 தொகுதிகளும் முழுமையா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உறுதி கூற்றும் சரி, காரணமும் சரிங்க. 99வது வினாவை பாருங்க. இது வந்து கூற்று காரணம். மற்றவர்களை சிந்திக்கவும் செயல்படவும் வைப்பதற்கு தகவல்கள் சில விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். காரணம் வந்து தூண்டல் உணர்வே மக்கள் தகவல் தொடர்புக்கு அடிப்படையானது. ரொம்ப முக்கியமான தொடுதல் உணர்வுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த தூண்டுதல் அப்படின்ற அந்த உணர்வு. அப்ப காரணமும் சரி, கூற்றும் சரிங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். அடுத்து கடைசியா பாருங்க, மணிக்கு சரியான பதில் தாங்க. அடுத்து கடைசியா பாருங்க, இது வந்து கூற்று 2 அடிப்படையில கேக்குறாங்க. புராணவியல் பள்ளியை ஒப்பியல் பள்ளி அப்படின்னும் இண்டிகா பள்ளியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பள்ளி இட பெயர்வு கோட்பாட்டினை ஆராய்கிறது அப்படின்றாங்க. கூற்று 1 சரி, காரணம் வந்து தப்புங்க. இதாங்க இந்த நம்ம இப்ப டிஎன் செட்டுல கேட்கப்பட்ட 100 வினாக்களும் விடைகளும். ஏதாவது ஒரு சில இடங்கள்ல என்னையும் அறியாமல் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் பெரும்பாலும் சரியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தேர்வுல வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் வெற்றி பெற்றிருந்தா அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு தன்னை வந்து ஈடுபடுத்திக்கும். தோல்வி இருந்தா அடுத்து நம்ம அதுக்கான தயார் நிலைக்கு தன்னை வந்து தயார்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் நம்ம இருக்கும். அதனால இந்த காணொளி வந்து ஒரு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன். நன்றி.